தடவை இளைஞர்கள் பலர் அரசியல் ஃபாலோ பண்ணதுக்கான காரணம் விஜய் அவர்கள்னு சொல்லலாம். சொல்ல முடியாது. அப்படி இளைஞர்கள் அரசியலை ஃபாலோ பண்ணியிருந்தா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்ல. இப்படி சாரையே பயமுறுத்துற அளவுக்கு பண்றது பேர் அரசியல் பழகுறது. அரசியல் பாஞ்சு போய் இப்படி ஜாம்பிஸ் மாதிரி போறது, அதை தாண்டி கார் மேலே எகிரி பாயிறது. ஸோ இதெல்லாம் எப்படி அரசியல் ஆகும்? தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு தற்கொலைகள் இருந்ததை தெரிய வச்சது விஜய். எடப்பாடியை யாரையும் பர்சனல் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை இல்லை, அப்படிப்பட்ட நபரும் இல்லை, அப்படிப்பட்ட அரசியல் அவர் பண்ணலை. அவருக்கு அப்படிப்பட்ட அரசியல் தேவை கிடையாது. அவருக்கு தேவை கஷ்டப்படுறவங்க, தினமும் உழைச்சாலும் சோறுன்னு சில மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான கட்சி தாங்க ஏடிஎம்கே. எடப்பாடியை பற்றி அசிங்கமாக பேசுறது, இந்த காலில் உள்ளவரை பற்றி பேசுகிற விஷயங்கள்லாம் பேசினா அவங்க தனியாக அறையில் இருக்க பேசினா அது வேற கணக்கு. ஆனால் அதே நீங்கள் பொதுவெளியில் பேசுகிறப்ப மக்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சமாக இதை விட கீழ்த்தரமான வார்த்தைகள் என்ன இருக்கு? ஒரு பெண் இதை பார்க்குறப்ப சூப்பர்னு பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க டிஎம்கே கட்சியில் உள்ள பெண்ணா இருக்கட்டும், இல்லை ஆப்போசிட் அடியில் உள்ள பெண்ணா இருக்கட்டும், அரசியல் ஆர்வம் உள்ள பெண்கள் நான் சொல்றேன், அரசியல் அறிவுள்ள பெண்கள் நான் சொல்றேன், இது அவங்களால ரசிக்க முடியுதா? உறுத்தலையா அவங்களுக்கு? உறுத்தலா நீங்க அதை பதிவு பண்ணணுமே. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அருணோதயன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போறோம். வாங்க பேசலாம். தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த எலெக்ஷன்? எவ்வளோ டென்ஷன் ஆனது அப்படிங்கிறத முன்னாடி இன்டர்வியூல பேசியிருக்கோம். அந்த டென்ஷன் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. எந்த அளவுக்குன்னா எலெக்ஷன் முடிஞ்சு என்ன ஆக போகுது அப்படிங்கிறத மக்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சில பார்ட்டிஸ் ஆப்போசிட்டாக இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, கொள்கை ரீதியாக இப்போ எதிர்கட்சியாக இருந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ 4 முனை போட்டின்னு சொல்றாங்கல்ல, அப்படி பேசினாலுமே எலெக்ஷன் முடிஞ்சு இந்த தொங்கு சட்டசபைலாம் வர்றப்ப இவங்கலாம் ஒன்னாப்பா ஆகிய போறாங்க, ஆதரவு கொடுத்துக்க போறாங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கான புரிதல் மக்களுக்கே வந்துருச்சுங்கிறேன். ஸோ இவ்வளவு புரிதல் மக்களுக்கே உண்டாகிற அளவுக்கு இவனோட அஜெண்டா எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த எலெக்ஷன் நீங்க ஹிடன் அஜெண்டா வச்சுலாம் இயங்கவே முடியாது. எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சுதான் மக்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ எனக்கு தமிழக அரசியலில் இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சே தான் ஓட் பண்ணுறாங்க. இப்போ பரிசு பொருள் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை இலவசமாக கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை காசு அந்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே மக்களுக்கு தெரியுது. ஸோ மக்கள் ரொம்ப ஷார்ப்பாக ஓட் பண்ண போகிறாங்க இந்த எலெக்ஷன் நான் சொல்கிறேன். ஆனால் இலவசங்களை இந்த தடவை எப்பத்தையோட அதிகமாக கேள்வி கேட்கறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கான மாற்றம் எப்படின்னு நினைக்கிறீங்க? இலவசம் மக்களுக்கு தேவை இல்லைங்க, அது அவங்களுக்கே தெரியும். இது அசிங்கம், இலவசமாக ஒரு விஷயத்தை வாங்குறது அசிங்கங்கிறது மக்களுக்கு தெரியுது. ஸ்டில் ஏன் இதை விடணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அந்த பணவீக்கம் ஒரு சிக்கல் இருக்குல்ல, இப்போ எல்லாருக்குமே சிக்கல் இருக்குது. ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அந்த காசை வேற ஒன்றுக்கு பயன்படுத்தலாமே, இல்லை சேர்த்தாத வைக்கலாமே அப்படிங்கிற மைண்டும் இருக்குது. ஸோ அப்போ இந்த விஷயம் தவறான விஷயம், இலவசங்களை வாங்குறது தவறு தான், காசு வாங்குறது தவறு தான் கிளியர் கட்டாக தெரிஞ்சு மக்கள் ஏமாறல. கிளியராக தெரிஞ்சுமே ஓகே வாங்கிக்குவோம், ஏன்னா நமக்கு தேவை இருக்குது. நான் சொல்கிறது என்னன்னா, பணவீக்கம் காசு இல்லை, அதுக்காக அதை வாங்குவோம், பரவாயில்ல வாங்கிக்குவோம் அப்படிங்கிற மைண்ட் தான் வாங்குறாங்க. என்ன சொல்கிறது, ஒரு குற்ற உணர்ச்சியோட வாங்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். பட் இந்த தடவை இளைஞர்கள் பலர் அரசியல் ஃபாலோ பண்ணதுக்கான காரணம் விஜய் அவர்கள்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. அப்படி இளைஞர்கள் அரசியலை ஃபாலோ பண்ணியிருந்தா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்ல. இப்படி சாரையே பயமுறுத்துற அளவுக்கு பண்றது பேர் அரசியல் பழகுறது, அரசியல் பேசுறதா? அரசியலுங்கிறது தலைவர்களை என்ன சொல்றது, தலைவர்கள் மாதிரி மேம்பட்டவர்களை நம்ம மாறணும். அதுக்கு தலைவர் மேம்பட்டவராக இருக்கணும், புரிதல் உள்ளவராக இருக்கணும். ஸோ அப்போ அந்த அரசியல் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்க இளைஞர்கள் ஃபுல்லாக அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்கிறப்ப என்ன அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க? அப்போ இது வரைக்கும் அரசியல்லாம் எதுவுமே தெரியாமல் இருந்தீங்களா இத்தனை நாளா? ஏன்னா இப்போ டிவிக்கில் இருக்க பசங்க எல்லாரும் கிடையாது, செலக்டிவ் பீப்புள், இன்டெலெக்சுவல் பீப்புள் இருக்காங்க உள்ள, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதே சமயம் நான் சொன்னேன்ல, சைக்கிளில் சார் வர்றப்ப பாஞ்சு போய் இப்படி ஜாம்பிஸ் மாதிரி போகிறது, அதை தாண்டி கார் மேலே எகிரி பாயிறது. ஸோ இதெல்லாம் எப்படி அரசியல் ஆகும்? ஸோ எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளவு பேர் என்னது தற்கொலை வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை நான் பயன்படுத்த விரும்பலை. ஸ்டில் அந்த டேக் யூஸ் பண்ணுறாங்கல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ தற்கொலைகள் இருந்ததை தெரிய வச்சது விஜய் சாருக்கு நன்றி. எங்கள் கூட இருந்த மேலே இப்படிலாம் இருந்திருக்காங்களா, இப்படி தான் இளைஞர்கள் இருந்திருக்காங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே, அது எங்களுக்கு தெரிய வச்சதுக்கு டிவிக்கு நன்றின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இளைஞர்கள் அரசியல் பழக ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கு டிவிக்கே காரணம் இல்லை. கிட்டத்தட்ட நான் பல கருத்து கணிப்புகள் டிவி ஷோஸ்லேயே இருக்கட்டும் பலது வரும்போது அதிமுக சார்பாக வருது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, இந்த தேர்தல் வரைக்கை முழுக்க நேர்மறையாலே தான் மக்கள்கிட்ட உண்டாகிருக்கு. ஏன் அப்படின்னா டாப் டு பாட்டம் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்குமான தேவைகளை அது பூர்த்தி பண்ணுது. ஏடிஎம்கேக்கு நான் சொல்கிறேன். அது இலவசம் அப்படிங்கிறத தாண்டி அந்த சுயமரியாதை ஒன்று இருக்குல்ல, அதை பேலன்ஸ் பண்ணுது, சமூகம் மேனேஜ் பண்ணுது நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ அந்த டோக்கனுங்கிற விஷயம் இருக்குல்ல, இங்கே இப்போ டிஎம்கேல 8,000 சொல்லி டோக்கன் கொடுக்குறாங்க, அதை ஆடாகவும் போடுறாங்க. ஆனால் அந்த டோக்கன் வாங்க போகிறேன், எதுக்கு போகிறேன், காசு வாங்க போகிறேன், காசுக்கு டோக்கன், இதை வச்சு நான் காசு வாங்க போகிறேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும். கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன், இங்கே 10,000 கேஷாக வந்துடும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துருங்கிறப்ப சமூகம் அது ஓகே என் அக்கௌண்ட்டுக்கே வந்துருச்சு அப்படிங்கிற மீட்டர்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்போ கம்பேர் பண்ணுறப்ப இந்த 10,000 விஷயம் இருக்குல்ல, பர் ஹெட்டுக்கு 10,000ங்கிறது அது மக்கள் அதுதான் மிக முக்கியமான காரணம் நான் சொல்கிறேன். ஆனால் என்னுடைய சந்தேகம் என்ன, இந்த டோக்கன் கொடுக்குறதா இருக்கட்டும், எலெக்ஷன் முன்னாடி கொடுக்குறது தவறு இல்லையா? முழுக்க தவறு தாங்க. ஆனால் அதான் சொல்கிறேன், மக்கள் தயாராகிட்டாங்கிறேன். இப்போ தவறுன்னு பார்த்தா அப்போ யாருமே இதை பண்ணக்கூடாதுல்ல. டிஎம்கே ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா ஏடிஎம்கே பண்ணுறாங்க, மாற்றுன்னு சொல்லி இவர் வராருல, விஜய் சார் வராருல, அவரும் நானும் அதை பண்ணுவேங்கிறாரு. ஸோ அப்போ இதை மக்களுக்கு அவங்க பழக்கப்படுத்துறாங்க. அதில் யார் ஜெயிக்கிறான்னு ஒன்று இருக்குல்ல,
அதை யார் மக்கள் அதில் எந்த திட்டத்தை மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, நான் சொல்கிறது தெரிஞ்சே தான். அப்போ ஏடிஎம்கே கொடுக்குற விஷயத்த மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட பல இதில் வரும்போது 128 இடங்கள் இல்லை 150 இடங்கள் வரைக்கும் அதிமுக ஜெயிக்கும்ங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, மக்கள்கிட்ட ஒரு நேர்மறை ஆற்றலை ஒரு நேர்மறை அலையை உண்டாக்கியிருக்கு. அதை தாண்டி மக்கள் கூட்டணியில் இருக்க குழப்பங்களை பார்க்குறாங்க. இப்போ டிஎம்கே கூட்டணி இருக்குன்னா அது கொள்கை கூட்டணி, நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது அந்த கூட்டணிக்குள்ள இருக்க பிரச்சனை மக்களுக்கே வெளியே தெரியுது. இங்கே என்டிஏ கூட்டணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை இல்லை. ஆமாம், ஏன்னா தனித்தனி கட்சிகள் இருக்கு, தனித்தனி கொள்கைகள் தான் எல்லாமே. அந்த தனித்தனி கட்சிகளோட கொள்கைகள் எல்லா மக்களுக்கும் தெரியும், ஓட் பண்ண போகிற மக்களுக்கும் தெரியும், அந்த கட்சிக்கு சப்போர்ட் ஆகிற தொண்டர்களுக்கும் தெரியும். ஸ்டில் அவங்க இந்த எலெக்ஷனில் சேர்றப்ப எலெக்ஷனுக்காக சேர்றாங்க. டிஎம்கேவை இந்த எலெக்ஷனில் வின் பண்ண விடக்கூடாது, ஏன்னா அது மக்களுக்கு எதிரான ஆட்சியை 5 வருஷம் நடத்திருக்காங்க, மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ அதை வெல்றதுக்கு இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுதுங்கிறேன். கூட்டணி தலைவர்களுக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும். இதில் குழப்பம் இல்லை, நாங்கள் வெல்றதுக்கு இந்த கூட்டணி அமைச்சிருக்கோங்கிறது தான். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த இந்த கூட்டணியில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ புது கட்சி உள்ளே வருது, தேமுதிக கூட்டணிக்கு உள்ளே வராங்கங்கிறப்ப பிரச்சனை இல்லை, வரட்டும், ஒரு கட்சி வெல்றதுக்காக என்ன வேணால் பண்ணணும்னு வச்சுங்களேன். அதே சமயம் விசிக்கான இடங்கள் குறைக்கப்படுதில்ல. ஸோ அப்போ இத்தனை வருஷமாக திருமணனாக இருக்கட்டும், அந்த கட்சிக்காக வேலை செஞ்ச தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்காதா? ஏன்னா எதுக்குன்னா எங்களுக்கு ஒரு இடம் வேணும், எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும், எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், உரிமை வேணும், அதிகாரம் வேணும், அதுக்கு தானே போராடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்களே அந்த ஸ்பேஸை கொடுக்காம புதுசாக வந்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ எவ்வளவு ஒரு தொண்டன்ங்கிற வார்த்தை பெருசாக நான் பயன்படுத்த மாட்டேன், ஸ்டில் சொல்கிறேன். அந்த ஆர்டரில் அடிமட்ட தொண்டன் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பான்ல கட்சியில், என்ன இது இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம 5 வருஷம் 10 வருஷமா, ஆனால் அண்ணனுக்கு நம்ம கட்சிக்கு அங்கே ஸ்பேஸே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ என்ன, எப்படி அதிகாரம் கிடைக்கும்? நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா தானே அதிகாரம் கிடைக்கும். நாங்கள் அதுக்காக இவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க்கையை விட்டுட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுக்காக, தன்னோட சமூக மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் மேலே கட் பண்ணி விடுறீங்க அந்த லேயரை, கிடையாது இப்போதைக்கு அப்படின்னா அதுக்கான காரணமாவது நியாயமானதாக இருக்கணும். இல்லை, புதுசாக வர கட்சிகளுக்கு எங்களுக்கு தேவைகள் இருக்குது, நீங்கள் இருங்க, நீ எப்பவுமே கூட தானே இருப்பீங்க, இருங்க இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 5 வருஷங்க, 5 வருஷம் லைஃப் போகுமா? அடுத்த 5 வருஷம் டக்குன்னு எனர்ஜி லோவாயிரும், வயசாயிரும், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபினான்ஷியல் எவ்வளோ சிக்கல் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து இவ்வளோ வேலை செஞ்சால் நீங்கள் சிம்பிள் 4 சீட்டை கட் பண்ணிட்டு 8ங்கிறீங்க, 12க்கு 8ங்கிறீங்க. ஸோ அப்போ அந்த வருத்தங்கள், அந்த குழப்பங்கள் எல்லாருக்குமே தெரியுதுங்கிறேன். ஸோ அதனால மக்கள் இந்த ஏடிஎம்கே பக்கம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, அங்கே தலைவர்கள் பேசும்போதுமே ஒரு சில சலசலப்புகளை நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கான சேஞ்சில் என்ன பார்க்குறீங்க ஆப்போசிட் சைடில்? எஸ், அதாங்க. இப்போ அங்கே என்ன சிக்கல்னா கண்டிப்பாக வென்றானுங்கிற தேவை இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎம்கே கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளுமே வென்றாதான் சஸ்டெயின் ஆக முடியும். ஏன்னா இப்போ இந்த 5 வருஷம் ஆட்சி நல்லாட்சி இல்லைங்கிறது கூட்டணியில் இருக்கவங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா அவங்களாம் கொள்கை முரண் கொண்டவங்களாக இருந்தாலுமே நியாயத்தை பேசக்கூடியவங்க, பேசியிருக்கவங்க, முன்னாடி பல வருஷங்கள் முன்னாடி பேசியிருக்காங்க, அரசியலில் பேசியிருக்காங்க, தமிழக அரசியல் தமிழக மக்களுக்காக உரிமைக்காக பேசக்கூடிய கட்சிகள் தான் இருந்திருக்காங்க ஒன்றா. ஸோ அப்போ இந்த 5 ஆண்டுகளில் நடந்த குழப்பங்களுக்கு, மிக மோசமான விஷயங்களுக்கு, அந்த சொல்லுவாங்க சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்களால் அதிகமாக குரல் கொடுக்க முடியல. ஆனால் அவங்களுக்கும் தெரியும் இப்போ ஏடிஎம்கே பீரியடில் சிக்கல்னா எந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினாங்களோ, எவ்வளோ அக்ரெசிவாக இருப்பாங்களோ, அதே சிக்கல் தான் இப்போ கடந்த 5 வருஷம் நடந்துச்சு. டு பி ஃப்ராங்க் நம்ம பேசணும்னா அதோட மோசமாக நடந்துச்சு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 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 8 மாதத்துக்கு முன்னாடி நியூஸை திறந்தா தினமும் ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கும் ஸ்டாஃபால். தினமும் இன்றைக்கி எந்த ஸ்கூல், இன்றைக்கி எந்த ஸ்கூல் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஒரு பெண்ணுக்கு ஒரு சிக்கல் நடந்துருச்சுன்னா, நான் சொல்கிறது டிஎம்கே ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கப்ப, எதிர்கட்சியாக இருக்கப்ப ஒரு சிக்கல் நடந்திருந்தால் போதும், தமிழ்நாட்டை புரட்டி போட்டிருப்பாங்க. அது தப்புலன்னு சொல்கிறேன், அப்படி தான் இருக்கணும், எதிர்கட்சினா அப்படி தான் இருக்கணும். ஸோ அதே சமயம் உங்கள்கிட்ட ஒரு சிக்கல் இருக்குங்கிறப்ப அப்போ உங்கள் கூட்டணி கட்சிகள் அதை சுட்டி காட்டணும்ல, அதில் என்ன தப்பு இருக்குது? கொஞ்சம் சரியாக இருக்கணும், சரியாக இருந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், காவல்துறை முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை கூட்டணி கட்சியில் இருக்கவங்களே கருத்தை எடுத்து வைக்கலாமே. ஆனால் அதை கூட வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல. ஸோ அந்த சிக்கலை தான் மக்களுக்கு தெரியுதுன்னு நான் சொல்கிறேன். அதுதான் முரணாக இருக்குது, அதுதான் தலைவர்கள் வந்து வெளில சொல்ல முடியாமையும் சொல்லிக்கிட்டும் இருக்காங்க. ஏன்னா தொண்டர்கள் பார்க்குறாங்கல்ல, ஒரு தலைவரோட குணம் கூட்டணியால் மாறுதுங்கிறது தொண்டர்கள் தெரிஞ்சுன்னா எப்படி தலைவர்களை மதிப்பாங்க? ஸோ அந்த தடுமாற்றம் திமுக கூட்டணியில் இருக்க தலைவர்களுக்கு இருக்குங்கிற. இப்போ இபிஎஸ் அவர்களோட ஸ்பீச் வந்து முன்னாடி நம்மளே நிறைய பேசியிருக்கோம், ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு, எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ வந்து பார்த்தா அவங்க பேசுறதுக்கு எல்லாமே ரிப்ளை வந்து ஒரு வேகமாகவும் கோவமோடும் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ இந்த கம்பேக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயந்தான். ஒருத்தவங்க டீசெண்டாக பேசுகிறாங்க, நாகரிகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஓகே, அது இந்த எலெக்ஷனுக்கும் ஓகே தான். அதே சமயம் ஒரு 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 பாயிண்ட் இருக்குல்ல, லோ பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல, நான் சொல்கிறது கீழ்த்தரமான கிடையாது, ஒரு எனர்ஜி லெவல் இப்போ இறங்கி அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மீட்ரு அந்த லெவலுக்கு சார் போகலை. இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பேசணும்ல, இந்த காலுக்கு இடையில போகிறது, காலில் விழுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்து வைக்கிறப்ப சார் இறங்கிட்டார். ஓ நீங்கள் இதை பேசுவீங்கன்னா நானும் இதை பேசுவேங்கிறப்ப அதுக்கான ரெஸ்பான்ஸ் பார்க்குறாரு மக்கள்கிட்ட.
மக்கள் வந்து எதுவும் நெகட்டிவாலாம் பேசலை எதுவுமே. கரெக்ட். ஓகே, இப்படி பேசினா இப்படி தான் பேசி ஆகணுன்ட்டாங்க மக்கள். ஸோ அது சாருக்கு உத்வேகத்தை கொடுத்துருச்சு நான் சொல்கிறேன். எடப்பாடியாருக்கு உத்வேகத்தை கொடுத்துருச்சு. ஓ, இப்படி பேசினாலும் ஓகே தானா? அப்போ அதுவே மக்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. பதில் சொல்கிறேன். அந்த விஷயத்துக்கு நம்ம இப்படி பதில் சொன்னால் அதுவே எதிர்மறை விளைவுகளை உண்டாக்கல. மக்களுக்கு அது ஓகேவா தான் இருக்குது. மக்கள் என்னை பற்றி இவ்வளோ புரிதலோட இருக்கீங்க தமிழக மக்கள் அப்படிங்கிறப்ப நான் பேசுறது கரெக்டு தான் அப்படிங்கிற அந்த ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல. எனக்கு இவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்களா நீங்கள்? அப்போ இன்னும் நான் உங்கள்கிட்ட க்ளோஸாக பேசுகிறேன், இன்னும் ஓப்பனாக பேசுகிறேன். அதுதான் ஐயாவுக்கு வந்து உத்வேகத்தை கொடுத்துருக்கு. இவ்வளோ ட்ராவல் அவரால் பண்ண முடியுது. ஏன்னா சில பேரோட அந்த ஸ்லாங் இருக்குல்ல, பேச்சு மொழி, பரப்புரை மொழி வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், நியூட்ரலாக இருக்கும். ஆனால் சாரோட ஏஜுக்கு அவர் நீ ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுமே, ஏற்றுவார், ஏற்றி பேசுவார். அது அந்த ஏடிஎம்கே ஸ்டைல் அப்படின்னாலுமே ஏஜ்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஏஜை தாண்டி அவர் அந்த புஷ் பண்ணி பேசுறது ஒன்று இருக்குல்ல, அது வயசை தாண்டி அவரால் ஏன் இதை பண்ண முடியுது அப்படின்னா மக்கள் அவருக்கு கொடுத்த நெருக்கம்னு நான் சொல்கிறேன். ஆனால் இது நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது சொல்லுவோம், இவர் யாரையும் அட்டாக்லாம் பண்ணுறதில்ல, இருக்கிற பிரச்சனையை எடுத்து வைக்கிறாரு. பட் அவங்க பர்சனல் அட்டாக்ல இறங்கினோடனே இவர் இறங்கிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். எஸ், கண்டிப்பாங்க. எடப்பாடியை வந்து யாரையும் பர்சனல் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை இல்லை, அப்படிப்பட்ட நபரும் இல்லை, அப்படிப்பட்ட அரசியல் அவர் பண்ணலை. அவருக்கு அப்படிப்பட்ட அரசியல் தேவை கிடையாது. அவருக்கு தேவை ஏடிஎம்கேவை பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்கணும். அதை தாண்டி மக்களுக்கான என்ன சொல்கிறது, அடிமட்ட மக்கள் நான் சொல்கிறது மீன்ஸ் என்ன சொல்கிறது, பொருளாதாரத்தில் சொல்கிறேன். கஷ்டப்படுறவங்க, தினமும் உழைச்சாலும் சோறுன்னு சில மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான கட்சி தாங்க ஏடிஎம்கே கட்சி. இப்போ நம்ம பார்க்குறோம், ரிக்ஷாக்காரங்க, ஆட்டோக்காரங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்கள், தினமும் எந்திரிச்சு உடம்பு முடியலாம் கூட வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு வண்டி ஓடும். மீன்ஸ் வண்டி வாழ்க்கை சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்ப அவங்களுக்கான முகமாக சார் இருக்காருன்னா, ஸோ அவங்களோட கனெக்டிவிட்டியாக இருக்கணும்ல, அந்த 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 மக்களோட பொருந்தக்கூடிய வகையில் பேசணும்ல. நீங்கள் இன்டெலெக்சுவல் அரசியல் மாதிரி பெருசாக பேசிட்டு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு அது புரியாது. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு புரியக்கூடிய வகையிலும் பேசணும், நெருக்கமாகவும் பேசணும். ஸோ அந்த கிரேடு தான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஆப்போசிட் கட்சி தலைவர்னு இல்லாமல் அவர் வயதிற்காவது உதயநிதி அவர்கள் பேசுறது சரியா? மிக தவறு. எப்படி சொல்கிறேன்னாங்க, எனக்கு உதயநிதி சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்ன சொல்கிறது, நெகட்டிவாக கூட எடுத்துக்குவாங்க கமெண்ட்டில், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஸ்டில் இந்த ஏஜில் ஒரு அரசியல்வாதி இவ்வளோ ஆக்டிவாக இல்லை, நான் பார்த்து எங்கேயுமே இல்லை. அதுவும் அந்த சில்ல ஹேண்டில் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, சிரிச்சுக்கிட்டு அசால்ட்டாக இவ்வளோதான் விஷயம் ஒன்று இருக்குல்ல. அப்பப்போ ட்ரிகர் ஆவார் விஜய் சாரை பற்றி கேட்டால், மற்றபடி வந்து கூல் தான், சில் தான். ஸோ அந்த வேலை எனக்கு அவரை பிடிக்கும். ஆனால் இந்த விஷயம் அவர் பேசுகிறப்ப, எடப்பாடியை பற்றி பேசுகிறப்ப அது தவறுன்னு அவருக்கு தெரியும், உறுதியாக தெரியும். ஏன்னா சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுறவர் தான் அவர். அப்படி இருக்கப்ப தெரிஞ்சும் ஏன் அப்படி பேசினாருங்க எனக்கு ரொம்ப வருத்தம். அது எனக்கு தெரிஞ்சு அவர் அதை பேசணுங்கிற மைண்டுக்குள்ளே இருந்தாலுமே சுற்றி இருக்க தொண்டர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இதை பேசினா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. சில சமயம் நம்ம ஜென்வனான சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்போம், க்ரௌடை பார்த்துட்டு ஓகே இந்த விட்டு ஒன்று போட்டு பார்ப்போம்னு சொல்லி போடுவோம். அது வந்து அந்த க்ரௌடுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் மக்கள் பார்க்குறப்ப அது ரொம்ப தப்பாக தெரியும். உங்களுக்கு புரியுதுல்ல, தொண்டர்கள் வந்து இதை என்ஜாய் பண்ணுவாங்க, இந்த விஷயம் சொன்னால் என்ஜாய் பண்ணுவாங்க. எடப்பாடியை பற்றி அசிங்கமாக பேசுறது, இந்த காலில் உள்ளவரை பற்றி பேசுகிற விஷயங்கள்லாம் பேசினா அவங்க தனியாக அறையில் இருக்க பேசினா அது வேற கணக்கு. ஆனால் அதே நீங்கள் பொதுவெளியில் பேசுகிறப்ப மக்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணியிருக்கணும். அதை கன்சிடர் பண்ணாமல் சார் பேசினது தான் இங்கே கெட்டு போச்சு நான் சொல்கிறேன். மற்றபடி உறுதியாக அவங்க அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ தொண்டர்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்கல்ல. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பெண்கள் இருக்காங்க, ஈவன் உங்கள் கட்சிக்குள்ளே பெண்கள் இருக்காங்க, அவங்களாவது அதை எதிர்த்து கருத்துக்கள் சொல்லியிருக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஆனால் யாருமே அதை பற்றி பேசாமல் கடந்து போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்போ இதை விட கீழ்த்தரமான வார்த்தைகள் என்ன இருக்குது? ஒரு பெண் இதை பார்க்குறப்ப சூப்பர்னு பார்த்துட்டு இருப்பாங்களா? நீங்கள் டிஎம்கே கட்சியில் உள்ள பெண்ணாக இருக்கட்டும், இல்லை ஆப்போசிட் ஐடியில் உள்ள பெண்ணாக இருக்கட்டும், இல்லை கூட்டணி கட்சியில் உள்ள பெண்களாக இருக்கட்டும், அரசியல் ஆர்வம் உள்ள பெண்கள் நான் சொல்கிறேன், அரசியல் அறிவுள்ள பெண்கள் நான் சொல்கிறேன், உண்மையான பெண்ணியம் பேசுகிற பெண்கள் நான் சொல்கிறேன், சமத்துவம் பேசுகிற பெண்கள். அப்போ இதை உங்களால் ரசிக்க முடியுதா? உறுத்தலையா உங்களுக்கு? உறுத்தனா நீங்கள் அதை பதிவு பண்ணணுமே, ஏன் பதிவு பண்ண மாட்டீங்க? அப்போ நீங்கள் சமரசம் தானே பண்ணுறீங்க. அப்போ உங்களை எப்படி நாங்கள் நம்புறது? ஸோ இந்த குழப்பம் அதுக்குள்ளே இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்தபோது எப்படி இந்த எலெக்ஷன் இருக்க போகுது, அது லைக் மக்கள் நினைக்கிற மாதிரி இது ரெண்டு பக்கமும் இழுபறியாக இருக்குமா, இல்லை அதிமுக ஒரு கிளியர் விக்டரி இருக்குமா? இல்லை, இந்த எலெக்ஷன் ஏடிஎம்கே பாசிட்டிவ் வேவ் இருக்குங்க, முழுக்க இருக்குது. எந்த பாயிண்ட் ஆஃப் சொல்கிறேன் அப்படின்னா, கூட்டணி கட்சிகள், ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க கூட்டணி கட்சிகளோட தொண்டர்கள் மிக தெளிவாக இருக்காங்க. நம்ம ஓட்டு போட போகிறோம், நம்ம கூட்டணி கட்சியில் இருக்க இந்த வேட்பாளரை ஜெயிக்க வைக்கிறது தான் நம்ம வேலை. ஸோ அவங்க கூட்டணியாக சேர்ந்து ஏடிஎம்கே வீழ்த்த போகிறாங்க. அதுதான் ப்ராசஸ்ங்கிற தெளிவு தொண்டர்கள்ட்ட இருக்கப்ப அவங்க மக்கள்கிட்ட போய் அது தெளிவாக சொல்கிறாங்க. இதுதான் விஷயம், நம்ம இதுதான் இந்த ப்ராசஸ் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்கிறாங்க. இந்த பக்கம் கூட்டணி கட்சியில் நம்ம பேசியிருக்கோம், இப்போ விசிகா அந்த தொகுதி பங்கீடாக இருக்கட்டும், இல்லை தேமுதிக உள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்டுக்கான இடம் குறைஞ்சு கொடுத்துருக்கதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிறது மக்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ அப்போ அந்த கட்சியை ஃபாலோ பண்ணுற மக்கள், மீன்ஸ் தொண்டர்கள் இல்லை மக்கள், கேள்வி கேட்குறப்ப தொண்டர்கள்ட்ட உங்களுக்கே சீட்டு கொடுக்க மாட்டாங்களேப்பா, அப்போ எப்படி நாங்கள் உங்களை நம்பி ஓட்டு போடுறது? கூட்டணி கட்சியில் இருக்க உங்களுக்கே ஸ்பேஸ் கம்மியாக இருக்கே, அப்போ நீங்கள் எப்படி எங்களுக்கான குறைகள் நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் கேட்குறப்ப நீங்கள் எப்படி விளக்கம் கொடுப்பீங்க? ஸோ கொள்கைகளை கிளியர் கட்டாக மக்களை போய் சொல்ல முடியல டிஎம்கே கூட்டணி கட்சிகளால். ஆனால் இந்த பக்கம் கிளியராக சொல்கிறாங்க, இதுதான் கூட்டணி, இதுக்காக தான் கூட்டணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல, இதுதான் பண்ண போனாங்கன்னு. அந்த கிளாரிட்டி ஏடிஎம்கே பக்கம் இருக்கனால வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.